சுவையான உணவு. நான் முதலில் செல்வதற்கு விரும்புகிறேன். பெருமகிழ்ச்சி. நான் ஒரு துணி எடுப்பேன் மற்றும் இங்கே ஒரு சூடான பர்கர். எவ்வளவு ருசியாக தெரிகிறது. என்னால் சமயம். ஜில், இதை சுவைப்போம். மிகவும் ருசியாக இருக்கிறது. சரி, நீ உனது ஜியோஸில் திறக்கலாம். ஓகே, என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு குளிரான பர்கரா? இது பனிக்கட்டி போல கட்டி இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? ஆனால் இவை குளிர்ந்த பள்ளிகள் மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஹே அனி, இதை பாருங்கள். இது வீட்டிலேயே ஒரு ஸ்பா சிகிச்சை. இது மிகவும் குளிர்ச்சியானது. நான் அதை முயற்சிக்கலாமா? நாம் பார்ப்போம். என் கண்ணாடிகளை எடுத்துவிட்டு பாருங்கள். ஆஹா, என்ன நினைக்கிறாய் ஜெல்லு? நான் அழகாக இருக்கிறேனா? கண்டிப்பாய். ஆம், இதோ உன் பர்கர். நான் உன் சூடானதை கொள்கிறேன். எனக்கு பசிக்குது. இந்த உணவு ரொம்ப ருசியானது. அது சரி, ஜில், நீ எடுத்து வை. நீ என்ன செய்யற? என்னுடைய பர்கரை சாப்பிட்டியா? நீ உன்னுடைய உறைந்த பர்கரை எடுத்தேன், ஆனால் அதை காய்ச்ச முடியவில்லை. ஜில், நான் நம் பசருவீசாக நினைத்தேன். அது பயங்கரமானது. 1 2 3 என எண்ணினால் திறப்போம். வாவ், இது ரொம்ப ருசியாக இருக்கு. எனக்கு சீசி பிடிக்கும். அப்பா, என் பிறகு என்னுள் குளிர்ச்சியாக உள்ளது. என் பிறகு சூடாக உள்ளது. நம்ப முடியலையா? வா, அவை ரொம்ப கடினம். என் பற்கள் வலிக்கிறது. இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன். மிகவும் காரமாக இருக்கிறது. ஆனி, என்ன செய்வது? என் வாயில் தீ பற்றியது. என்னை காப்பாற்று. உடனடி முதலுதவி தேவை. சரி, எனக்கு உறைந்த கோழிக்கால் கிடைத்துள்ளது. அவற்றை சூடாக்கி விடலாம். ஜில், சூட்டை குறைக்கவும். அது போதும். அது என்ன? கவலைப்படாதே. மிகவும் நன்றி. நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வேணாம், நன்றி. நான் முதல்ல போகலாமா? சரி, அந்த பிறகு என்ன கீழே இருக்கிறது? சிந்திக்கிறேன். அது கோகா கோலாவை போல தேற்றுகிறது. ஆனால் இது மோசமாக சூடாக இருக்கு. என்ன? நீ என்ன இதனை குடிக்க சொல்லுறியா? சரி, ஆனால் அது குளிர்ச்சியாக்க வேண்டும். அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுவும் இன்னும் சூடா இருக்குது. அண்ணே, ஒரு முறை நீ முயற்சி பண்ணி பாரு. சரி, என்ன இருக்கிறது? ஒரு உறைந்த கோக். இது எப்படி ருசிக்கும்? நான் இதை செய்ய முடியுமா? வா, கோக் ஓட முடியவில்லை. இது முழுவதும் உறைந்துள்ளது. இது நான் முன்பு சுவைக்காத கோக். எதிர்பார்க்கவும் இது போன்ற குல்பி அல்லது ஐஸ்கிரீமுடன் கோக் மாதிரி இருக்கிறது. அருமை. என்ன, உனக்கு வேணுமா? நான் ஒன்ன முடிவு எடுத்துட்டேன். நான் என் உறைந்த கோக்கை உன் சூடான கோக்கில் போட போறேன். அப்போ அதை பின்பு நீயும் நானும் ருசியான கோக் குடிக்கலாம். அது ரொம்ப குளிர்ச்சியா இல்ல? ஆஹா, இது சாட்மை சுவைக்கின்றது. இனிமேலும் புத்திசாலி என்றால் அதை செய்வது நல்லது. ஆனி, முதல் யார் வருவார்? கல், காகிதம், கத்தி. நான் ஜெயிச்சேன். வாவ், என் உடைகளின் கீழ் முழு கேக் இருக்கிறது. இது மிகவும் சூப்பராக உள்ளது. மிகவும் சுவையான பொருட்கள் இருக்கின்றன. விரைவில் இதை பரீட்சிக்க வேண்டும். அடடே, இது உறைந்து போய்விட்டது. ஆண்டே, என்னுடைய பற்கள். இல்லை, என் பற்கள். என் சிறந்த புன்னகையின்றி வாழ வேண்டிய மேல். ஜில், என்னை பார். நான் பற்கள் இல்லாமல் போய்விட்டேன். அனி, அழக்கூடாது. என்னுடைய உடை அண்மையில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். வாவ், என்னிடமே சூடான முழங்கி உருகிய கேக் இருக்கு. இதை எப்படி சாப்பிட போகிறேன்? சரி, இதை முயற்சிப்போம். இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. சூடான கேக் ரொம்பவும் கெட்டதாக இருக்கவில்லை. நான் நினைத்ததை விட இது ருசியாக இருந்தது. வாவ், அண்ணி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் கேக்லிக் செய்தேன். இது மிகவும் கஞ்சம். அதனால எல்ம குச்சிகளை தான் சாப்பிடுகிறேன். முதல் முறையாக இருக்க விரும்பவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். இவை சாப்பாட்டு குச்சிகள். என்ன செய்வேன்? நான் முயற்சிக்கிறேன். அவை குளிர்ந்த இனிப்பு உருண்டைகள். நான் அவற்றை பறிக்கலாம். அனி, உன்னிடம் என்ன இருக்கிறது? நாம் கண்டறியலாம். எனக்கு உருகிய உருண்டைகள் இருக்கின்றன. நான் அதை செய்ய போகிறேன்.
சாப்பிட புத்திசாலியாக குச்சி கொண்டு செய்ய இன்னும் கடினமாகிறது. சரி, அதை ஊதிவிட்டு செய்யுகிறேன். உண்மையிலா? சரி, நானும் எனது பகுதியை முயற்சிக்கிறேன். சரி, நான் சொல்லில் ஓரளவு விஷயங்களை மட்டுமே செய்திருந்தாலும் காட்டில் உயிர் பாதுகாப்பு குறித்த பாடத்தை கண்டிப்பாக நினைவு கூறுகின்றேன். நாங்கள் 2 குச்சிகளை கொண்டு தீ தயாரிக்கலாம். நான் அதை செய்தேன். நன்கு நமது இனிப்புகளை அனைத்தையும் உருகச் செய்தோம் மற்றும் அது காத்தேரு, அது சுகமில்லாத வாசனை. இல்லை. ஏன் தீ? நான் என்ன செய்வேன்? அண்ணி உதவு. நான் இதை சீர் செய்ய போகிறேன். அது மேல் தீ போய்விட்டதா? அண்ணி, நீ ஒரு பனி மனிதன் போல் தெரிகிறாய். உண்மையிலா? மீசை எனக்கு பொருந்துகிறதா? நான் பார்க்கட்டும். நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றது. நானும். எனக்கு எவை இருக்கின்றன என ஆச்சரியமாக இருக்கிறது. குளிர் அல்லது சூடு? பார்க்கலாம். உண்மையில் குளிர்ந்தது. இது விசித்திரமாக தோன்றுகிறது, ஆனால் இது நல்ல சுவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது எவ்வளவு கடினம். அதை கடிக்க கூட முடியாது. மிகச் சிறந்தது. இதை நக்கவா? சாதாரண ஸ்கிட்டில்ஸ் போல் சுவைக்கிறது. ஜில், உந்தடவை சிறப்பு. நான் நிச்சயமாக சூடான உருகிய ஸ்கிட்டில்ஸ் பெற்றேன். அதை இப்போதுதான் முயற்சிக்கிறேன். அதை நான் முன்னர் பார்த்ததில்லை. மாட்டு நேராக என் வாயில் ஊற்றலாம். அடடா, இது மிகவும் ருசிகரமாக இருக்கு. பெயில போடலாம், அது போல எடுத்து குடிக்கலாம். அணி பொறாமைப்படு. நான் ஒரு எண்ணெய் துணைக்குழு ஏன் செய்யக்கூடாது? முதல் ஒருவன் உன்னை வெற்றி பெறும். யாருக்குத்தான் சந்தேகம் இருந்திருக்கும்? எனக்கு உறைந்த பனிக்கூழ் கிடைத்து விட்டது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன் நடனம் ஆச்சரியம் அளிக்கிறது. ஆனால் என்ன கிடைத்துள்ளது என பார்ப்போம். எனக்கு உருகிவிட்ட பனிக்கூழா? உண்மையில்? ஆஹா. ஆம், உண்மையிலேயே நீ திருந்தவில்லையே. நான் உண்மையான உறைந்த பனிக்குள் கிடைத்து விட்டேன். அதை பற்றி பேச போனால் அது உன்னுடையது மாதிரி ஆகும். முன்னரே அதை உடனே சாப்பிடணும். அது மிக சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஜில், உனக்கு என்ன வேண்டும்? என் ஐஸ்கிரீம். அது உன்னுடையது அல்ல. நான் பகிர்ந்து கொள்வதில்லை. அண்ணி வெகுளியாக இருக்கிறாள். நான் என்ன செய்ய போகிறேன்? ஆனால் நிமிடம், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. என் வசம் ஃப்ரோஸ்டி கம் இருக்கிறது. இப்போது அதை நாவும் என் ஐஸ்கிரீமை உரைக்கும். அதற்கு ஊதுவோம். சிறப்பு! என் ஐஸ்கிரீம் இப்பொழுது மிகவும் குளிர்ந்துள்ளது. அதுதான் தொடங்குகிறோம். நீ என்ன செய்கிற? எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸை வேண்டும். எனக்கு எண்ணெய் தேவை. எப்படி ஆனாலும் பொரிக்க வேண்டுமே. அதை செய்யலாம். பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிறேன். கொஞ்சம் ஃப்ரைஸ். எண்ணெய் எல்லா இடங்களிலும் கசியுது. சிறுமகள், இதை இப்போது வெளியே அனுப்ப வேண்டும். மன்னிக்கவும் ஜில், நான் உன்னை கொஞ்சம் நுரைவிட்டது. மன்னிக்கவும் பாணி, எனக்கு இதை சீர் செய்ய விடுங்கள். அதை செய்யாதே. நான் விட்டுக் கொடுக்கிறேன். என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அவை முழுவதும் நிரப்பத்தோடு எரிந்து விட்டன. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் ஜேபில் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டு கேட்டிருப்பது போல் இருக்கும். அதை குச்சிகளாக உடைக்குங்கள். அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும். ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம். இவற்றை பாக்கேஜ் மற்றும் தட்டில் வைக்கலாம். சாஸ் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம்? ஆனால் இந்த முறை நாங்கள் சாக்லேட் சிரப்பை பயன்படுத்த போகிறோம். இது நிச்சயமாக வேலை செய்யும். உங்களுக்கு எப்படி உள்ளது? அதை எப்படி சாதிச்சென்று நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். பரிச்சரிசை எடுத்து விடுகிறோம், ஏனெனில் அவை நமக்காக உறுதியாக இல்லை. நாம் உருளைக்கிழங்கை தோலுரித்து வெட்ட வேண்டும். ஆம், சற்று அசைவுகளுடன். அப்படியே, நான் ஒரு நிபுணன். எனக்கு எப்போதும் உண்மையான யோசனைகள் இருக்கின்றன. ஆகையால் நாம் ஒரு பழைய சீன சமையல் முறையை பயன்படுத்துவோம். சீன சாப்பிடு மரத்துக்கு நடுவில் உருளைக்கிழங்குகளை வைத்து வெட்டுவோம். ஆனால் முழுக்க அல்ல. அதை ஒரு குச்சியில் இடு. சரியாக இருக்கின்றது. இப்போது அதை அடைக்குழில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும். அது மிகவும் குள்.
நான் எனது உருளைக்கிழங்குகளை பி ஆப்ஷன்ஸ் பாயில் செய்ய முடிவு செய்தேன். எனக்கு பிடித்த உருளைக்கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உருளைக்கிழங்கை நசுக்க வேண்டும். இது நிச்சயமாக உருளைக்கிழங்கு மாஷ் ஆகும். முடிஞ்சது. அதை உப்பிட்டு மறக்கவே கூடாது. கொஞ்சம் மாவு சேர்க்கவும். சரி, மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள். சரி, நாம் உருளைக்கிழங்கு மாவை பெற்றோம். ஓ, உங்களை ஏமாற்றினேன். இதை உருட்டு குச்சியால் உருட்டப் போகிறேன். அற்புதம்! எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மனமகிழ்ச்சி கோப்பை. அற்புதம்! சில வட்டங்கள் இருக்கின்றன. நான் அங்கு மனமகிழ்ச்சி முகங்களை வரைவேன். இப்போது அதை பதப்படுத்த உலைக்கி வைப்போம். நம்ம சாஸ் தேவைப்படும். போய் நான் வீட்ல தயாரிக்கப்பட்ட கேட்சப் செய்வேன். எனக்கு ஒரு தக்காளி தேவைப்படுகிறது மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம். அதை இயக்கி ஓசையும் தக்காளி தேசம் அளவு அரைப்போம். சரி, ஓசையும் ஒரு பாத்திரத்துல ஊற்றுறேன். ஓச்சும் ஒரு திருநீலி பச்சிலை சரியாக இருக்கிறது. ஓ, எவ்வளவு சுவையானது! அப்ப என்ன கிடைச்சிருக்குது? ஆஹா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, ஆனால் இது உங்களுக்கு அல்ல. ஆகவே நான் சாதாரண கேட்சப்பை சாஸுக்கு பயன்படுத்த போகிறேன். என்ன அவமானமோ என்று எனக்கு இல்லை. ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான். அதை பாருங்கள். மோனிகாவிடம் சென்று ருசித்து பார்ப்போம். மோனிகா, துவங்கி விடு. இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன. இப்போது இதை பரிசோதிப்போம். வாய்ஸே, இது அருமையாக இருக்கிறது. எனக்கு இன்னமும் வேண்டும். அதிசயமாய். பாட்டி, நீ அருமையானவள். இங்கே என்ன இருக்கிறது? இவை மேக்டொனால்ட்ஸின் ஃப்ரைஸா? இல்ல, அவற்றல்ல. சாஸுடன் இதை முயற்சிக்கலாம். சாக்லேட் சிரப் மற்றும் கிட்கேட். சூப்பர் சகோ. சமையல்காரர் என்ன தயாரித்தார்? இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. சலிப்பு. தக்காளி பியூரி மோசமில்லை. சரி, நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன். அட நானா? உண்மையிலேயே? ஓ யாக்கு, இது அருமை. இந்த முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும். எங்களை காட்டு. வா, இது ஒரு சாண்ட்விச். அது சூப்பர். சரி, அதை செய்யலாம். நண்பர்களே, தயார்தானே? சாப்பாடு கூட கிடையாது. இது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமே. ஒரே கற்றை எடுத்து பொரித்துக் கொள்ளலாம். ஓ, கொஞ்சம் பீனட். ஓ ஓ நீங்களே எனக்கு பயம்படுத்தினீர்கள். ஓ கடவுள். நன்றி. ஓ நன்றி நன்றி பெண்களே. அப்போ சமையலுக்கு திரும்புகிறேன். எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சாண்ட்விச்சை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சிறிய மோனிகா இதை மிகவும் விரும்புகிறார். ஓ, இசைந்த மிகவும் சுவையாக மணக்கிறது. அதை மற்ற பாதி டோஸ்ட் மீது போடுவோம். இதோ என்னுடைய அழகான சாண்ட்விச். எனக்கு எல்லாம் தயாராச்சு. ஆஹா, உங்க சாண்ட்விச் மிகவும் அனைத்து பசியாக தெரிகிறது. ஓ ஆம், மன்னிக்கவும். நான் அது எனக்கே சாப்பிட ஆசைப்படுகிறேன். செய்ய ரொம்ப பிடிச்ச சகோதரிக்காக நான் ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்க வந்திருக்கிறேன். இந்த மாஸ்டர் பீஸ் வென்றாக வேண்டும். நான் ஒரு பாரம்பரிய ஹாம் மற்றும் சீஸ் சாண்ட்விச்சை செய்ய போகிறேன். இது சீர்பட்டது. மேலே இருக்கிற அளவு சிறப்பு. இப்போது அது வறண்டு இருக்காமல் தடுக்க மயோனைஸ் சில தேவை. ஓ ஆமாம், சரியா இருக்கிறது. என் பிடிச்ச சீட்டோ சிப்ஸில் அனைத்தையும் மூழ்கடிக்கலாம். நான் முதலில் அவற்றை நசுக்க வேண்டும். சிறுமென சுருண்டி. ஓஹோ, எங்கள்கிட்ட கிடைச்சிச்சு. ஆனால் அதுவே அனைத்தும் இல்லை. நான் சாண்ட்விச்சை எண்ணெயில் நன்கு பொரிக்க வேண்டும். அப்போதுதான் சீனா வரை நீளமாக செல்லும். ஓ ஆமாம்,
முடிந்து விட்டது. இப்போது அதுவே சீரியஸாக மிக சுவையானதாய் இருக்கிறது. நான் நாக்கு வீட்டுகிறேன். ஏன் நீங்கள் என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் எனது சென்ட்விச்சை நானே செய்வதை பல வருடங்களாக தொடங்கிவிட்டேன். நான் எனது கவிப்பு உருவாக்குகிறேன். அதற்கு தேவை தோசை. ஆனால் முதல் நாம் அதை நிறம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் சொல்வது அதுதான். நாம் அதை எனது தொழில்முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்டப் போகிறோம். மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது. அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம். இவ்வளவு நன்றாக நாறுவது என்ன? சமையல்காரர், அது நீங்களா? நிச்சயமாக. சரியான ரொட்டி வெட்டு கத்தி. மிக்க நன்றி பாட்டி, பாராட்டுக்காக. நீங்களும் சரியாக இருக்கிறீர்கள், ஆனால் சமையலின் போது கண்டிப்பாக இல்லை. சரி, ரொட்டியை துண்டிக்கிறேன். மேலே சில பொருட்களை சேர்க்கிறேன். நான் கண்டிப்பாக சில வண்ணமயமான சீச வேணும். வாவ், எல்லா சாண்ட்விச்களும் எவ்வளவு மாறுபட்டவையாக இருக்கின்றன. மேலும் இதோடு ஒன்றின் அளவு மிகவும் பெரியதாக உள்ளது. பார்ப்போம். வாவ், இது மிகவும் ருசியாக உள்ளது. இதன் உள்ளே என்ன இருக்கிறது? ஓஹோ, சீஸ் மற்றும் ஹாம். அடுத்து என்ன? இது ருசியாக தெரிகிறது, ஆனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம். ஆம், சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஆஹா, மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச். ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கிறது. நான் முடிவு செய்தேன். வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார். இது ருசிகரமாக உள்ளது. ஓ ஆம், நான் மிகச் சிறந்தவள். நான் யாரையும் கவன கலைச்சல் செய்ய விரும்பவில்லை, ஆனால் மோனிகா ஊரும். எங்களை காட்டு குட்டீஸ், உனக்கு என்ன வேண்டும்? ஆஹா, அது பொரித்த முட்டைகள். சமையலர் இதற்கு தேர்வானவர். அத்தை இது இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும். தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள். நிச்சயமாக. நண்பர்களே, ஏன் சமையல் செய்ய ஆரம்பிக்கவில்லையா? சரி, யாராவது முட்டை தயிர் செய்யலாம். இது மிகவும் எளிது. ஆனால் என் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று. அப்பா பேதை. அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது. அருவருப்பு. சூட்டை அதிகமாக புப்ளந்து சமைக்கலாம். ஆஹா, நீ எவ்வளவு நல்ல பெண். இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்டப் போகிறார். எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும். நாம் அதை தோல்கீறி எடுக்க போகிறோம். மற்றும் சேர், அப்படியே இங்கே. நன்றாகவே இல்லை. நாங்கள் தோல்கீறுகிறதும் இல்லை. நாங்கள் அதை வெட்டுகிறோம். மகிழ்ச்சியாக முட்டைகள் கிடைத்து விட்டது. ரொம்ப ருசியானவை. அதற்கு பிறகு நெய்யை வாணலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரைக்கின்று வளையங்களை வைக்கிறோம். ஓ, ஜில், அவள் முட்டைகளை என்ன செய்கிறாள்? சரி, அவற்றை பற்றுகளுக்குள் உடைத்தல். சமையல் ஆரம்பிக்கலாம். ஓ, இது அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உணவு மலர்களை நினைவூட்டுகிறது. எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து முடிந்து விட்டது. அடடா பாட்டி, எனக்கு 2 முட்டைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். சிறந்தது, அதுவே போதும். இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளை பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலறை கருவி தேவைப்படும். தயவு செய்கிறாயா? ஓ, அது சிஃபுரியா? அடடா, அது அற்புதமான விஷயம். அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும். வெள்ளைகளை நுரை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன். சீரான நிலைப்படுத்தல். சுவடு. இப்போது இதையெல்லாம் பார்ச்மெண்டில் விரிப்போம். ஆம், வைக்கவும். ஜில், நான் உனக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அது ஒரு முயல், ஆனால் நான் அதை உனக்கு தரமாட்டேன். முயல் முட்டைகளை காண முயலை நான் தேவைப்படும். இது அற்புதமாக இருக்க போகிறது, ஆனால் சுவையாகவும் இருக்கும். நுரைகளை ஊற்றுவோம். கண்ணுக்காக யோக்குகளை மறக்காதீர்கள். ஓ, தோய் எரிஞ்ச மனம் வருது. ஓ இல்ல,
என் முட்டைகளை மறந்துட்டேன். இதை எப்படி மோனிகாவை ஊற்றி வைக்க முடியும்? ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தயிர் முட்டைகள் செய்யலாம். ஓ சரி, கவலைப்படாதீர்கள். இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன். என்னால் இதை செய்ய முடியும். தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது. ஓ ஆமா, மன்னிக்கவும் பாட்டி, உங்க உதவி தேவை. இது கொஞ்சம் கடினமாயிருக்கு. எப்படி அந்த ஊத்துறது? போ போ போ. அந்த என்ன? நான் முயல விரும்புகிறேன். அதை திறக்க மிகவும் எளிது. அது எனதுதான் சகோ. நன்றி. ஆனால் நான் இதை முயற்சிக்கவே இல்லை. மோனிகா இதை திறக்க முடிந்தது. ஓ சரி. எனிவே எனக்கு ஒரு பீச் தேவை. அது மஞ்சள் தீனி ஆகும். இருங்கள். மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை. 4 தாங்கள். பிளேட்டில் ஒரு புல்வெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன். இதோ இது ஒரு சூரிய ஒளி போன்று இருக்கிறது. ஓ, ஆச்சரியமாக உள்ளது. நீண்ட நேரமாக காத்திருந்தேன். செண்டி புள்ளி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம். முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன். பார்க்கலாம். அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது. நன்றி பாட்டி. இதில் என்ன இருக்கிறது? முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது. இதை சப்ரோப சுற்றுவோம். வாவ், இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை. இங்கே என்ன உள்ளது? இது தயிர். நல்லா இருக்கும். ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம். இது என்ன? அது நல்லா இருக்குது. இது ஒரு மேகம். காத்திருக்கவும் இது அதிசயமா இருக்கிறது. நல்லாக சமையல்காரர் கண்டிப்பா வெற்றி பெறுகிறார். ஓஹோ, இறுதியாக அதான் எனது திறமை. ருசியானது. எல்லோருக்கும் வேலை கொடி கடந்த விருப்பங்கள்.